ஒரு காலத்துல வந்து நம்ம கறி காசு இல்லாதப்போ காய் வாங்கிட்டு நம்ம இருந்தோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா காய் விலையும் கறி விலையும் ரெண்டும் ஒரே ரேட் வந்துரும் பாரு. இப்ப எது வாங்குறதுனே தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து குடும்ப பெண்ணா இப்ப நீங்க சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தோணுது அந்த காய் விலை எல்லாம் அதிகமானது? காய் விலை எல்லாம் அதிகமா தாங்க இருக்கு. இப்ப வந்து இப்போ ஒரு தக்காளியே வாங்குறோம், இப்போ ஒரு 60 ரூபாய் 80 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனா அந்த தக்காளி எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. ஒரு குழம்பு ஏதாவது செய்யணும் கூட 100 ரூபாய், ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு போனா கூட பத்த மாட்டேங்குது. எந்த காய்கறி எது வாங்கினாலும் ஒரு காலத்துல 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். சோ ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கினா கூட இப்ப 30 ரூபா 40 ரூபா சொல்றாங்க. சோ எதுவுமே கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுங்க. இருக்கு ஒரு குழம்புக்கு ஒரு 4 நம்ம போடனா இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஒண்ணு மட்டும் தான் போடுற மாதிரி இருக்குது. அதையும் போட்டு திருப்பி கதையும் எடுத்து வச்சுக்கோங்க போல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு வர்றப்போ சரி இவ்வளவு இருந்தா போதும் இருக்க காயெல்லாம் வாங்கிட்டு வந்தா சொல்லி எவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு வருவீங்க? அமௌண்ட் ஒரு 200 ரூபாய் எடுத்துட்டு வருவேன். ஆனா வந்து அதுக்கு அதிகபட்சமா தான் ஆகுது. இப்ப வந்து எவ்வளவு ஆகுது? இப்ப ஒரு 300 ரூபாய்க்கு